ഹലോ, നേരത്തെ വിളിച്ചിരുங்க മറ്റേ പ്രധാനമന്ത്രി സോളാർ സിസ്റ്റം இலவச. ஆமா, இலவசம் கிடையாது. பைசா கட்டி எடுக்கணும். அப்படியா? ஆமா. அத பத்தி சொல்லுவீங்களா? என்ன நேற்று கால் பண்ணிருந்தாங்க. அங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்களா? ஆமா. சரி சரி. சரி என்ன அது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் பில் வரும்? கரண்ட் ஒரு 800 ரூபாய். 800 பார்த்து கொடுங்க. ஒண்ணு ஏன்னா நமக்கு காசு 1,50,000 பக்கம் வரும். 60,000 சப்சிடி கிடைக்கும் உங்களுக்கு. அது கரண்ட் பில் பே பண்ண வேண்டாம். அந்த மாதிரி இருக்கு. கரண்ட் பில் 1,00,000 ரூபாய் ஆகும். ஆமா, 60,000 சப்சிடி கிடைக்கும் அதுல. அப்படியா? அடுத்து உங்களுக்கு 2,500 கரண்ட் பில் கட்ட வேண்டாம். 2,500 கட்டண்டா? பாக்கி அப்படியா? அதுக்கு மேல வந்தா கட்ட வேண்டியது இருக்கும். மேல வராது உங்களுக்கு 800 தானே போயிருது. அப்ப பாக்கி இது ஸ்டோர் ஆயது அவங்க எடுப்பாங்களா? கேசியில இல்ல, அவங்க எடுப்பாங்க. ஆமா, அதுக்கு ஒண்ணு எடுத்துப்பாங்க. அப்படியா? ஆமா. இது 1,00,000 எத்தனை வாட்ஸ் இது? இது 2 வாட்ஸ், 2 கிலோ வாட்ஸ். 2 கிலோ வாட்ஸ். ஆமா, ஒண்ணுன்னா உங்களுக்கு 1,00,000 ஆகும். ஒண்ணு உங்களுக்கு போட்டு பத்தாது. 1,00,000மா? ஒண்ணுன்னா 1,00,000 ஆகும். ரெண்டு வாட்ஸுக்கு மற்ற 1,00,000 தானே போட்டிருந்து? இல்ல, 1,50,000. 1,50,000மா? ஆமா. அப்படியா? அப்ப இது ஃபேனில் எத்தனை வைப்பீங்க? பேனல் 4 பேனல் வரும். 4 பேனல். பின்ன வேற பேட்டரி ஒண்ணு வராது உங்களுக்கு. இன்வெர்டர் வரும். ஒரு கன்வெர்டர் மாதிரி ஒரு சிஸ்டம் வரும். அப்புறம் வயரிங்ஸ் அந்த மாதிரி. அப்ப 4 ஃபேனல் போட்டு வச்சு இன்வெர்டருக்கும் சேர்த்தா 1,00,000. ஆமா. ஆமா. அப்படியா? இது என்ன ஸ்ட்ரெச்சர் வரும். பிரதம மந்திரி அந்த ஸ்கீம். அப்படி அந்த ஸ்கீமா? ஆமா. பேனல் போர்டுக்கு எவ்வளவு ஆயிருது அப்ப ஒண்ணுக்கு? பேனல் போர்டு ஒண்ணுக்கு ஒரு 10,000, 16, 15 அதுக்கு மேல வரும். 17 ரூபா அந்த ரேஞ்சில. அப்படியா? ஆமா ஆமா. இன்வெர்டர் வரும் 30-40,000 இன்வெர்டர் வரும். பிளஸ் ஒரு ஸ்ட்ரெச்சர் கூட நாங்க போடுவோம். ஸ்ட்ரெச்சர், ஒயரிங் சிஸ்டம் அந்த மாதிரி கொஞ்சம் வரும் நிறைய இருக்கு. அப்ப பேட்டரி வீச மாட்டீங்களா? பேட்டரி வராது. இந்த டைரக்டா ஈபிக்கே போயிடும். அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட் அப்படியே லைன்ல போயிடும். லைன்ல போயிடும். ஆமா. அப்ப 1,00,000 ரூபா தந்தா அப்படியே அது அப்ப இது பேட்டரியோட வந்தா தானே எங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆட் பண்ணி எடுக்க முடியும். அது நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ல கிடையாது. அப்படின்னா நீங்க அது பிரைவேட்டா பண்ற மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ல பேட்டரி வராது. டைரக்டா ஈபி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இவங்க பயங்கர தட்டிப்பு இல்ல இது? பக்தி பால்வல இது என்னன்னா உங்களுக்கு ஒரே இந்த ஸ்கீமை பொறுத்தவரை கரண்ட் பில்லு வரதா கேட்ட வேண்டாம். அந்த மாதிரி ஸ்கீம். சரிக்கா. இது எவ்வளவு ரூபா ஆகும் தெரியுமா? நீங்க சொல்ல பார்த்தா ஒரு 80,000 1,00,000 உள்ளாடி ஆகும். ஒரு 80 ரூபா ஆயிடும். அவ்வளவுதான். 80 ரூபாய்க்கு பண்ணி தர மாட்டாங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரட்டா? உங்களை நான் மற்ற பேட்டரி அடக்கம் 1,50,000 பண்ணி தரட்டா? 2,200 வாட்ஸ் பவர்ல வீகார்டுல நான் பண்ணி தரட்டா? அப்படின்னா நீங்க பண்ணுங்க. நாங்க இந்த மாதிரி தான் பண்றோம். நீங்க உங்களுக்கு பிரைவேட் தந்தா அப்ப இது பகல் கொள்ள இல்ல இவ்வளவு எடுக்கிறது காசு. இது என்ன மாதிரினா டிபிஆர் பேனல் நீங்க இந்த ரேட்டு வாங்க முடியாது உங்களுக்கு. நீங்க பாருங்க என்ன வாங்க முடியாது. நான் உங்களுக்கு பண்ணி தரேன். உங்களுக்கு வேணுமா? 1,00,000 நான் பண்ணி தரேன். உங்களுக்கு 3 பேட்டரி வச்சு தரேன். நான் 3 பேட்டரி இன்வெர்டர் 30 வருஷம் கேரண்டியோட நான் உங்களுக்கு பண்ணி தரேன். நீங்க 20 வருஷம் தானே சொல்றீங்க. 30 வருஷத்துல நான் பண்ணி தரேன். சரி, அப்படின்னா நீங்க அங்க பண்ணுங்க சார். நான் இப்ப அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு ரீசன் சொல்லணுமே அல்லையா? நீ அப்ளை பண்ணீங்கன்னா இது நாங்க என்ன சொல்றது, இந்த மாதிரி நிறைய கம்பெனி தமிழ்நாட்டுல மொத்தவங்களுக்கு 150 கம்பெனி மேல இருக்கு. நாங்க அதுல ஒரு கம்பெனி. அவ்வளவுதான். நீங்க ஒரு கம்பெனி. அப்ப இது உங்களா பைசா கரெக்டா கிடைக்குது. 90,000 ரூபாய் கிடைக்குது. பாக்கி எங்களுக்கு நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? 60,000 ரூபாய் நஷ்டம். என்னது? எங்களுக்கு 60,000 ரூபாய் நஷ்டம். இதுல தள்ளி பிடிச்சக்கா. நான் இங்க ஒர்க்ல இருக்கேன். ஹலோ, கேக்குதா? எங்களுக்கு இது எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? இதுல பண்ண போனா எங்களுக்கு 60,000 நஷ்டம். அதுவும் கூடாத எங்களுக்கு லைவா கிட்ட ஸ்டோரேஜ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணுமா? உங்களுக்கு தரணுமா? நீங்க அந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணிருக்கீங்க. நீங்க அந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணிருக்கீங்க. ஏன் ஸ்கீம்ல? கவர்மெண்ட் ஸ்கீம்ல. கவர்மெண்ட் ஸ்கீம்ல. அப்ப இது பிரதான மந்திரி இலவச திட்டம். இதுல வருது சேருது. மக்கள் பணத்தை உறிஞ்செடுக்குதா இல்ல? இதெல்லாம் 1,00,000 கொடுத்து நீங்க சொல்லுங்க. இது எங்க பிரதான மந்திரி இலவச திட்டம் வருது? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டீங்க பிரதம, நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது கேட்டீங்க இலவச திட்டம். நான் இலவசம் இல்லன்னு சொன்னேன். அப்ப இது பின்ன எதுக்கு அங்க இது பண்ண சொன்னாங்க? இலவசம் இல்ல இங்க. அது நீங்க பிரதான மந்திரி ஒரு எத்தனை கோடி பேரு கொடுக்கறாரா?
ஆமா ஆ? அதுல ஒரு எதுக்கு இதெல்லாம் இது நாடகம் தானே அப்ப நீங்க சொல்லுங்க இது வேஸ்ட் தானே ஆ? வேஸ்ட் என்னன்னு தெரியாது எனக்கு. இல்ல நாங்க இந்த மாதிரி நீங்க பிரைவேட் தானே நீங்க சொல்லுங்க ஆமா. வேஸ்ட் தானே இது ஆ? என்ன பொறுத்தாலும் வேஸ்ட் கிடையாது. அது இதை எடுக்கவும் புங்க இது ஆ. கண்டிப்பா எடுக்கவும் புங்க நான் 1.5 லட்சத்துக்கு நான்